சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் 15க்கும் மேற்பட்ட தெருக்களில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். இரவு 9 மணியிலிருந்து 3 மணி நேரம் மின்சாரமின்றி இருளில் மூழ்கியது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தபோது அதிகாரிகள் அங்கிருந்து வெளியேறும்படி அநாகரிகமாக பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் முதியவர்கள் மற்றும் கைக்குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதைத் தொடர்ந்து வாக்குவாதம் செய்த பொதுமக்களிடம் மின் விநியோகத்தை சீரமைக்க எந்த பொருளும் தற்போது தங்களிடம் இல்லை என மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியமாக கூறினர். கொளுத்தும் கோடை வெயிலின் தாக்கத்தில் தவிக்கும் எங்களை இரவில் தூங்க விடாமல் இருக்க வைத்ததுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் லட்சணமா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். திருச்சி மாவட்டம் தாளக்குடி ஊராட்சியில் தொடரும் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக குறைந்த மின் அழுத்தமும் தினமும் இரவில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின் தடையும் ஏற்பட்டு வருவதால் அப்பகுதி குழந்தைகள், மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நள்ளிரவில் திருச்சி சிதம்பரம் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சி என்றாலே மின்வெட்டு ஆட்சி என்பது எழுதப்படாத சரித்திரம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். விண்ணமங்கலம் பகுதியில் உள்ள துணை மின் நிலையத்தில் டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட பழுது காரணமாக ஆம்பூர் மின் பகிர்மான நிலையத்திற்குட்பட்ட பகுதிகள் மற்றும் வாணியம்பாடிக்குட்பட்ட பகுதிகளில் காலை முதல் மின்வெட்டு ஏற்பட்டது. இதனால் கோடை காலத்தில் பொதுமக்களும் வியாபாரிகளும் கடும் அவதியடைந்தனர். திறனற்ற திமுக ஆட்சிக்கு வந்தாலே மின்வெட்டு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆம்பூர் மாத்திரமல்ல, திருப்பத்தூர் மாவட்டத்தில் உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் காலை 11 மணி முதல் மின்சாரம் இல்லை. காலையில் ஏதோ கரண்ட் கட் ஆனதும் நாங்கள் என்ன நினச்சோன்னா, வழக்கமாக திமுக ஆட்சினாவே கரண்ட் பிரச்சனை தானே, ஸோ அது மாதிரி ஏதோ போயிட்டு 1/2 மணி நேரத்தில் வந்துடும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஏறக்குறைய இப்போ டைம் 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஏறக்குறைய 6 மணி நேரமாக மின்சாரம் இல்லைங்க.